வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை சாதாரண பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்காது. நீங்க இதுவரைக்கும் சந்தித்த கஷ்டங்கள், துயரங்கள், மனதில் இருக்கக்கூட வலிகள் எதுவுமே மற்றவங்களுக்கு தெரியாமையே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு நீங்க சந்தித்த கஷ்டங்கள் பலருக்கும் புரியாத அளவுக்கு ஆழமான ஒரு கஷ்டங்களாக இருக்கும். யாருக்கும் அது தெரிந்திருக்கவே தெரிந்திருக்காது. உங்களுடைய வாழ்க்கையை ஒரு விசித்திரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். யாரிடமும் எதை பற்றியும் நீங்கள் கூறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்போதுமே இருப்பீங்க. வெளியில பார்த்தா சாதாரணமாக தோன்றினாலும் உள்ளுக்குள்ள நீங்க அனுபவித்த வலிகளும் ஏமாற்றங்களும் மனக்காயங்களும் யாருக்கும் தெரியாத ஒரு பெரிய ஒரு போராட்டம் போல நிச்சயமா உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்குங்க. ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி என்ற ஒரு கேள்வி பல முறை உங்களுடைய மனதிற்குள் வந்து உங்களுடைய மனதையும் காயப்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுக்குள்ள நடந்திருக்கும். இந்த ஒரு கஷ்டங்களுக்கு பின்னால் இருந்த காரணங்கள் மிகவும் பெரிய ஒரு காரணங்களாக இருக்கும். முதல்ல நீங்க யாரையும் முழுமையாக நம்பக்கூடிய குணம் கொண்டவங்க. எல்லாரையும் எளிதில நம்பி விடுவீங்க. அந்த ஒரு நம்பிக்கை தாங்க தவறாக பயன்படுத்தியவங்க உங்களுடைய வாழ்க்கையில வந்திருப்பாங்க. அந்த நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில வந்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் நிச்சயமா ஏற்படுத்தி இருப்பாங்க. இரண்டாவதா இருப்பது, நீங்க அதிகமா பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. இதனால நீங்க தவறு நடந்தால் கூட அதை வெளியில் நீங்க சொல்லாம அமைதியாக இருந்திருப்பீங்க. ஏன் உங்களுக்கு நடந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு நடந்தாலும் சரி, நீங்க எதையும் கண்டு கொள்ளாம போகக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க தவறு நடந்தாலும் அது அதை பற்றி நீங்க பெரிதா எதுவுமே நினைக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறு வயதிலிருந்து தவறுகளும் பிரச்சனைகளும் உரிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதனால நம்ம எதுக்குள்ளேயும் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். இதனால தவறு நடந்தால் கூட நீங்க வெளியில் கூறாத ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. மூணாவதா இருப்பது, உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சோதனைகள் உங்களை பலமாக மாற்றுவதற்காக ஒரு பயிற்சி மாதிரி இருந்திருக்கும். ஆனா நீங்க அதனை நினைத்து அழுகாத நாட்கள் இருக்காது. இரவு நேரங்களில் எல்லாம் உங்களுக்கு அழுகைகள் வரும். இந்த மாதிரியான காயங்களும் நிச்சயமா உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். உங்களை காயப்படுத்தியவங்க யார் என்று இப்போது உங்களுக்கு புரிய ஆரம்பித்திருக்கும். இத்தனை நாட்கள் ஆகியும் அவங்க தெரியாமையே இருந்திருப்பாங்க. ஆனா இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுக்கு அந்த ஒரு மனிதர் யார் என்று தெரிய ஆரம்பிக்கும். ஒரு நாள் நீங்க நம்பிய ஒரு நண்பர் தான் உங்களை விட்டுட்டு பாதியில விட்டுட்டு சென்றிருப்பாங்க. ஆனா அவங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு உங்களை பாதியிலேயே விலக்கி விட்டுட்டு போயிருப்பாங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை விட்டும் இருக்கலாம். இப்ப எங்கேயாவது கூட்டு போயிட்டு அந்த ஒரு இடத்தில் கூட இருக்கலாம். இருந்தாலும் அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. அவங்க தான் உங்களுக்கு தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நிச்சயமா உருவாக்கி இருப்பாங்க. ஒரு உறவினர் உங்களுடைய நம்பிக்கையை துரோகம் செஞ்சிருப்பாங்க. ஒரு நெருங்கிய நபர் கூட உங்களுடைய மனதை மதிக்காம நடந்திருப்பாங்க. ஆனா அவங்க மீது நீங்க பாசமாக இருந்திருப்பீங்க. அவங்க கூடவே எப்பொழுதும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் கூட உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு மனிதர் கூட உங்களை வந்து உண்மையாக புரிந்து கொள்ளாம நடந்திருப்பாங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை நிச்சயமா உருவாக்கி இருக்கும். இந்த ஒரு உண்மை தெரிந்த போது அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மனவேதனையாகவே நிச்சயமாக மாறி இருக்குங்க. நான் எவ்வளவோ நம்பினேன். ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதை பல முறை வலிக்க வைத்துக் கொண்டே இருக்கும். வலிக்க வைத்து பல முறையில் சில பிரச்சனைகளுக்கும் உங்களை ஆளாக்கி இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்குங்க. மீண்டும் மீண்டும் நீங்க சோதனைக்கு உட்பட்ட 3 காரணங்கள் என்ன தெரியுமா? முதல் காரணமா இருப்பது, நீங்க மாற்றம் அடைய வேண்டிய பாடங்களை வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். நீங்களே மாற்ற வேண்டிய பாடங்களை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு தானாக கற்றுக் கொடுத்திருக்கும். இதனால சின்ன சின்ன மனவேதனைகள் உங்களுக்குள்ள நிச்சயமா தீராமலே இருந்திருக்கும். இரண்டாவதா இருப்பது, நீங்க யாரையும் விட்டு விடாம பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதனால சோதனைகள் உங்களுக்கு அதிகமா ஏற்படும். யாரையாவது நீங்க பழகிட்டீங்க அப்படின்னா அவங்களை எப்போதும் நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்க விலக மாட்டீங்க. அதனால அவங்க நிறைய விதமான சோதனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பாங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய பிரச்சனைகள் நிச்சயமாக வந்துட்டும் போவதுமாக நிச்சயமாக இருக்கும். அடுத்ததா இருப்பது, நீங்க உங்களுடைய மதிப்பை மறந்து மற்றவங்களை முன்னிலைப்படுத்தி பார்க்கணும்னு நினைப்பீங்க. எப்பொழுதுமே மற்றவங்களுக்காக நீங்க வாழ ஆரம்பிச்சிருப்பீங்க. சில நாட்களோ சில மனிதர்களுக்காக நீங்க நிச்சயமா வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. ஆனா அதையெல்லாம் நீங்க மறந்தா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை உங்களால பண்ண முடியும். உங்களுடைய வாழ்க்கையில நடந்த தடைகள் எல்லாம் ஒரு காரணத்திற்காக மட்டுமே வந்தவையா இருக்கும். ஆனா அந்த தடைகள் வரும்பொழுது உங்களுக்கு ஆரம்பத்துல எதுவுமே தெரியாம தான் இருந்திருக்கும். ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காமல் கூட உங்களிடம் இருந்து போயிருக்கும். அது உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை தருவதற்காக நிச்சயமாக அமைந்திருக்கும். ஆனா அது உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. போக போக சின்ன சின்ன சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்படத்தான் அது உங்களுக்கு தெரியவே ஆரம்பிக்கும். ஒரே ஒரு உறவு தாங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அது முறிந்து போயிருக்கும். அது உங்கள தவறான மனுஷங்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காக உங்களுடைய வாழ்க்கையில நடந்தவையா இருக்கும்.
ஒரே ஒரு திட்டமும் உங்களுக்கு தோல்வி அடைந்திருக்கும். அந்த ஒரு திட்டம் கூட நீங்க எதுக்கு தோல்வி அடைந்ததுன்னு கூட உங்களுக்கு தெரியாமலும் இருக்கும். அதுவும் உங்களை சரியான ஒரு பாதைக்கு திரும்புவதற்காக மட்டுமே உங்களிடம் செஞ்ச ஒரு செயலாக இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்குங்க. நீங்க அமைதியாக இருந்தாலுமே பலர் உங்களை பயன்படுத்தி இருப்பாங்க. ஆனா அவங்க எப்படி பயன்படுத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க சிலருடைய அன்புக்காக ஏங்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. அதனால அன்பு காட்டிட்டாங்க அப்படின்னா, அவங்க கூடவே நீங்க எப்பொழுதுமே இருப்பீங்க. அதனால அந்த ஒரு மனிதர்கள் அனைவரும் உங்கள லேசா ஏமாத்திட்டு போயிருவாங்க. ஒருத்தவங்க உங்களுடைய நல்ல மனச பயன்படுத்தி பண உதவி கேட்டிருப்பாங்க. நீங்களும் பண உதவிய குடுத்திருப்பீங்க. ஆனா, அந்த ஒரு பணம் உங்களுக்கு திரும்பி கொடுக்காமலேயே, திருப்பி உங்களிடம் வராமலேயே போயிருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் உங்களுக்கு கஷ்டத்த நிச்சயமா உருவாக்கி கொண்டே இருக்குங்க. திருப்பி அவங்க கொடுத்திருக்கவே மாட்டாங்க. நீங்களும் எத்தனையோ தடவைகள் கேட்டு பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வராமல் போய்க்கொண்டே இருக்கும். இது ஒரு பெரிய ஒரு மனவேதனைய உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். ஒருத்தவங்க உங்களுடைய நேரத்தை கூட மதிக்காம, அவங்களுக்காக மட்டும் உங்கள பயன்படுத்தி இருப்பாங்க. திருப்பி உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தேவை அப்படின்னா, அவங்கள போய் நீங்க கூப்பிடும்போது, உங்கள மதிக்காமயே இருந்திருப்பாங்க. இன்னும் ஒருத்தவங்க உங்களுடைய உணர்ச்சிகள புரிந்து கொள்ளாம, அதை பலவீனமாக உங்களிடமிருந்து எடுத்துக்கொண்டு, உங்களுடைய தேவைகள மட்டும் அவங்க பயன்படுத்தி கொண்டு இருந்திருப்பாங்க. இந்த மாரி அனுபவங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்குங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய மாற்றத்திற்கான ஒரு நேரம் உங்களுக்கு ஆரம்பமாகிவிட்டது. உங்களுடைய வாழ்க்கையில மறைந்த முன்னேற்றம் கூட இனிமேல் ஆரம்பிக்க தொடங்கும். நீங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்திலிருந்து ஒரு திருப்பு முனை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த திருப்பு முனையால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாகவும் மாற ஆரம்பிக்குங்க. 3 திருப்பு முனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். முதல் திருப்பு முனையா இருப்பது உங்களுடைய பழைய தொடர்பு மீண்டும் உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும். பழைய தொடர்பினால் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் ஏகப்பட்ட நன்மைகளும் நடந்திருக்கும். அதே அளவுக்கு அதிகமாகவே உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகி இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், இது அனைத்துமே உங்களுடைய பழைய பழைய தொடர்பினால் மட்டுமே உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். ஆனா அந்த பழைய தொடர்பு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பாதியில போயிருக்கும். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையை அது தேடி வரும். அது வேணுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வது நீங்களாகத்தான் இருக்க வேண்டும். அது உங்களை உங்க கூட வைத்துக் கொண்டாலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இல்லை என்று கூற மாட்டேன். இருந்தாலும் அவங்களால உங்களுக்கு பிரச்சனைகளும் பிற்காலத்துல வரவும் ஆரம்பிக்கும். எனவே நீங்க ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்க முடிவெடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக நிச்சயமாக மாறிவிடுங்க. அந்த பழைய தொடர்பினாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வரும். அது உங்களுடைய தொழில் வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தக்கூடியதாக இருக்கும். எனவே அவங்களையும் உங்க கூட வைத்துக் கொள்ளுங்க. நிச்சயமாக நன்மைகளையும் ஒரு பக்கம் உங்களுக்கு ஏற்படுத்தியும் கொடுப்பாங்க. 2வது உங்களுடைய வாழ்க்கையில இருப்பது, நீங்க நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல ஒரு செய்தி திடீரென்று உங்களை தேடி வரும். ஆனா நீங்க இத்தனை நாட்கள் அதற்காக காத்துக்கொண்டு உங்களையே நீங்க ஏமாத்திருப்பீங்க. இனிமே அது வரப்போவது கிடையாது என்று ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைத்து அது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையையும் அமைதியாக மாற்றிவிடும். குடும்பத்தில் எவ்வளவு பண பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கும் ஒரு தீர்வாகவே மாறிவிடுங்க. 3வதா இருப்பது, நீங்க எதிர்பார்க்காத ஒரு பண வரவு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்.